மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் 9ஆம் இடத்தில் இருக்கார். அவருமே செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறது தைரியம், தன்னம்பிக்கை. கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். கடந்த 2-3 வாரங்களாக தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலையில் இருந்து உங்களுக்கு அந்த நிலைமைகள் மாறுது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்குது. யாரெல்லாம் கம்பெனி மாறணும், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளாக நான் பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கிடைக்கலைங்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் நன்மைகரமாக அமையும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி, அண்டர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி ரெண்டுமே நல்லா இருக்குது. ஏன் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொன்னால், காலம் அறிஞ்சு நேரம் அறிஞ்சு நாம் அதை செயல்படணும். குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் திருமணத்தை தள்ளி போனவங்களுக்கு திருமணத்திற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், குறிப்பாக யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு 2வது திருமணத்திற்கான வாய்ப்புகள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. பெரிய லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைனாலும் இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். யாரெல்லாம் 2 இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 2-3 பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்ல லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்கான்னா கண்டிப்பாக உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், சனி, குரு பகவான் அத்தனை கிரகங்களும் இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறது. உங்களுடைய வேலையில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இது அத்தனையும் இருக்குது. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 4ஆம் இடத்துல கேது பகவான், அவரும் சூரியனுடைய நட்சத்திரம். அப்படி இருந்தாலே அப்பா அம்மா 2 பேருடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள். குறிப்பாக நீங்கள் யாரையெல்லாம் குருவாக நினச்சிட்ருக்கீங்களோ இந்த குரு பகவானுடைய அனுகூலம், அனுகிரகம் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், பிஹெச்டி பண்ணுறேன் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகருடைய தரிசனம், குறிப்பாக இந்த வாரத்தில் எங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நம்மை படைத்த பிரம்மா இருக்கார், அவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம்.